லாஸ்ட் 3 to 4 எபிசோட்ஸாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா பேட்டர்ன் பிரிண்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம்னா நியூமெரிக்கல் பேட்டர்ன் பிரிண்டிங். நியூமெரிக்கல் பேட்டர்ன் பிரிண்டிங்கில் ஆக்சுவலாக பேட்டர்ன் பிரிண்டிங்னு சொன்னாலே நெஸ்டட் லூப்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அவுட்டர் லூப், இன்னர் லூப்பு, எய்தர் அவுட்டர் லூப்போட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அல்லது இன்னர் லூப்போட வேல்யூ பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது நியூமெரிக்கல் பேட்டர்ன் பிரிண்டிங்கில். ஆனால் இப்போ நான் கொடுக்க போகிறதுல எதை ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில், அதாவது இன்புட்டில் 5ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இப்படி வரணும். ஸோ இங்கே அவுட்டர் லூப் வேல்யூம் பிரிண்ட் பண்ண முடியாது, இன்னர் லூப் வேல்யூம் பிரிண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து ஃப்ளாயிட் ட்ரையாங்கிள். ஃப்ளாயிட் ட்ரையாங்கிள் இதைத்தான் இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு நாட்டு. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பேட்டர்ன் பிரிண்டிங், நியூமெரிக்கல் பேட்டர்ன் பிரிண்டிங்கில் ஃப்ளாயிட் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னென்ன, இதுக்கு லாஜிக் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நமக்கு ஏற்கனவே அந்த லாஜிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க பழைய எபிசோட்ஸு. அதே மாதிரி இங்கே வந்து அவுட் லூப்போட வேல்யூ பிரிண்ட் பண்ண முடியாது, இன்னர் லூப்போட வேல்யூ பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராம் எழுதிடுவோம், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். void main into n input, outer loop out, inner loop, இது print equal to 0ன்னு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இதுதான் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக போகுது. சரியா? இன்புட் வாங்கணும், ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கினா நல்லாயிருக்கும். ஒரு பிரிண்ட் ஆஃப் என்டர் என். கீபோர்டில் கொடுக்குற வேல்யூ ப்ரோக்ராம்குள்ளே ப்ராசஸிங்க்கு வரணும். ஒரு ஸ்கேன் ஆஃப் என் தான் வாங்க போகிறேன். ஸோ அதனால் %d என்ன வாங்கியாச்சு. 2 லூப் வேணும். அவுட்டர் லூப் முதல்ல ஃபார் அவுட் ஈக்குவல் டு 1, out less than equal to n, plus plus out, outer loop. ஓகேவா? நெக்ஸ்ட் for n equal to 1, n less than equal to out plus plus n. சரியா? இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா இதை வந்து என்ன பண்ண போறேன், print plus plus சொல்லிட்டு இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூ print of %d, ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குவோம். இங்கே என்ன கொடுக்குறேன், பிரிண்ட்ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை இங்கே முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை. ரெண்டாவது ஃபார் லூப்பை முடிக்கும் போது நியூ லைன் வரணும். ஸோ அகெயின் ஒரு print of /n. இந்த ஃபார் லூப்பை இங்கே முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார் லூப், அது அவுட்டர் லூப்பை. மெயின் ஃபங்க்ஷன் இங்கே ஆரம்பிச்சிருந்தேன். தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இப்போ இதை மேனுவல் எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் தெளிவாக புரியும். ஃப்ளாயிட்ஸ் ட்ரையாங்கிள் எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இன்புட்டில் 5 கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். என்னோட வேல்யூ 5. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டில் 1 இருக்கும். சரியா? இப்போ முதல்ல இன்னோட வேல்யூ 1. அதே மாதிரி பிரிண்டோட வேல்யூ 0 இனிஷியலாக. இன்னோட வேல்யூ 1. அப்போ ஒரு தடவை இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பிரிண்டோட வேல்யூ முதல்ல என்னவா இருக்கும், 1 ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த 1 பிரிண்ட் ஆகிடும். சரியா? அடுத்து என்ன ஆகுது, 1 பிரிண்ட் ஆகிடுது. 2 ஆகும்போது என்னவாகும், ஃபால்ஸ் ஆகிடும். இந்த லூப் என்னது, இன் வந்து 2 ஆகும்போது என்னவாயிடும், ஃபால்ஸ் ஆகிடும். அதாவது 1 தான் அவுட்டோட வேல்யூ, லெஸ் தென் ஈக்குவல் டு 1. 2 ஆகும்போது கிரேட்டர் ஆகிடுது, ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ வெளியில் வரும்போது ஒரு நியூ லைன், இங்கே இருக்கிற கர்சர் இங்கே வந்துடுது.
சரியா? அடுத்து அவுட்டோட வேல்யூ 2. இப்போ லேட்டஸ்ட் பிரிண்டோட வேல்யூ என்னது? 1 இருக்குது. இங்கே வரும்போதும் இன்னோட வேல்யூ முதல்ல 1, பிரிண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 2 பிரிண்ட் ஆகிடும். அடுத்து இன்னோட வேல்யூ 2 இருக்கும். பிரிண்டோட வேல்யூ 3, இங்கே 3 பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போது இன்னோட வேல்யூ 3 ஆகும்போது ஃபால்ஸ் ஆகிடும். இங்கே இருக்க கர்சர் இங்கே நியூ லைனுக்கு வந்துடும். புரியுதா? இப்போது அவுட்டோட வேல்யூ 3, பிரிண்டோட லேட்டஸ்ட் வேல்யூ என்ன? 3. இப்போ இன்னோட வேல்யூ 1, பிரிண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி எவ்வளோ ஆயிருக்கும்? 4 ஆயிருக்கும். அப்போ 4 பிரிண்ட் ஆகிடும். இன்னோட வேல்யூ 2, பிரிண்டோட வேல்யூ 5 பிரிண்ட் ஆகிடும். இன்னோட வேல்யூ 3, பிரிண்டோட வேல்யூ 6 பிரிண்ட் ஆகிடும். இன்னோட வேல்யூ 4 ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ அவுட்டோட வேல்யூ 4, பிரிண்டோட லேட்டஸ்ட் வேல்யூ என்ன? 6. இப்போ இன்னோட வேல்யூ 1, பிரிண்ட் இன்க்ரிமெண்ட்டாக என்னவாக இருக்கும்? 7. அப்போ நியூ லைனில் வந்து இங்கே என்ன பிரிண்ட் ஆகிருக்கும்? 7 பிரிண்ட் ஆகிருக்கும். இன்னோட வேல்யூ 2, பிரிண்டோட வேல்யூ 8 பிரிண்ட் ஆகிருக்கும். இன்னோட வேல்யூ 3, 4 இருக்கும் போதும் 9, 10 இங்கே என்ன ஆகிடும்? பிரிண்ட் ஆகிடும். 4 ஆகும்போதும் 5 ஆகும்போது ஃபால்ஸ் ஆகிடும். அடுத்து அவுட்டோட வேல்யூ 5, பிரிண்டோட லேட்டஸ்ட் வேல்யூ 10. இங்கே இன்னோட வேல்யூ 1 இருக்கும் போதும் பிரிண்ட் 10 இருக்கிறது என்ன மாதிரி இருக்கும்? 11 மாதிரி இருக்கும். 11 பிரிண்ட் ஆகிடும். இன் 2 இருக்கும் போதும் 12 மாதிரி இருக்கும். இன் 3 இருக்கும் போதும் 13 வந்திருக்கும். இன் 14 இருக்கும் போதும் 4 மாதிரி இருக்கும். இன் 5 இருக்கும் போதும் 15 வந்திருக்கும். இப்போ அவுட்டோட வேல்யூ 6 இருக்கும் போதும் இந்த அவுட்டர் லூப்பே ஃபால்ஸ் ஆகிடும். சரியா? அவுட்புட்லேயே அது கிடச்சிருச்சா? இதுதான் என்னது? Floyd triangle. That's all. இப்போ இந்த சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா தெளிவாக புரியும். வாங்க. இந்த நியூமரிக்கல் பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம், அதாவது ஃப்ளாய்ட்ஸ் ட்ரையாங்கிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்படி புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம்ஸை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.